மகன் இந்த சந்திர ரோகியாக இருந்தான். சந்திர ரோகி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இயேசு கிட்ட சொல்றாரு, இயேசுவே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுன்ற இன்டென்ஷன் எனக்கு இல்ல, நீங்க ரொம்ப பிஸி, நிறைய இடத்துக்கு நீங்க போகணும், இதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சீஷர்கிட்ட போனேன். அப்ப இயேசு சொல்றாரு, நான் இன்னும் எவ்வளவு நாள் தான் இருக்க போறேன், ஏசப்பா எங்களுக்கு ஏன் தெரியல, எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்க சொன்னா மட்டும் அது போலியே, நீங்க அப்படியே ஒரு வார்த்தை சொன்னீங்க அது ஓடியே போயிருச்சு, ஆனா நாங்க எவ்வளவு போராடணுமே. இங்க 4 டைப் ஆஃப் பிசாசா பவுல் சொல்றாரு. அதற்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும், அதற்கு நம்ம திராணி உள்ளவர்களா மாறணும். சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? வாட் இஸ் த ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட்? பிரேயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம்னா என்ன அர்த்தம்? உபவாசம் என்பது அடம் பிடிச்சு ஆண்டவர்ட்ட கேட்கறது இல்ல. நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த அற்புதத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த விஷயத்தை இயேசு அடிக்கடி தன்னுடைய சீஷர்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காரு, நினைவுபடுத்திட்டே இருக்காரு. பாருங்க, இது என்னது? இது தேவாலய வரி. இப்ப இயேசு கிட்ட வந்து ஏன் டைரக்டா கேட்காம பேதுரு கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, எதுக்காக இயேசு இப்படி சொன்னார்னு, உனக்கும் எனக்கும் அந்த பணத்தை கொடு. சரி, மீனின் வாயிலிருந்து வெள்ளிப்பணம் அற்புதத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இப்ப இன்றோடு கூட நம்ம மத்தேயு 17ஆம் அதிகாரம் முழுமையா நம்ம படிச்சிட்டோம். நம்ம ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது மொத்தம் 28 அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அது 5 பிரசங்கங்கள் 4 செயல்கள் என்று சொல்லி நாம் பிரித்து படித்து கொண்டு வருகிறோம். Gospel of Matthew, number of chapters 28, 5 words and 4 deeds. இது வரைக்கும் நம்ம 16 அதிகாரங்களை முழுமையாக படிச்சிட்டோம். என்னெல்லாம் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைவுபடுத்திட்டு நம்ம அடுத்த அதிகாரத்துக்கு நம்ம போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1 முதல் 4 அதிகாரங்கள். அறிமுகம், இதில் நம்ம பிறப்பு, ஞானஸ்தானம், சோதனை அப்படின்றத படித்தோம். 5லேருந்து 7 வரைக்கும் மலை பிரசங்கத்தை படிச்சிருக்கிறோம். 8 சுகப்படுத்துதல், போதனைகள், அற்புதங்கள். 9 சுகப்படுத்துதல், மத்தேயுவின் அழைப்பு. 10 ஊழிய பணியின் போதனைகள். 11 அவர்கள் எதிர்பார்த்த மேசியா அல்ல. 12 மத தலைவர்கள் இயேசுவை நிராகரித்தல். 13 உவமைகளின் போதனைகள். 14 யோவான் ஸ்நானனின் மரணமும் இயேசுவின் அற்புதங்களும். 15 இயேசு பரிசேயர்களை திருத்துகிறார் மற்றும் புறஜாதியார் மத்தியில் அற்புதங்கள். 16 இயேசு யார் என்பதையும் அவர் என்ன செய்ய வந்தார் என்பதையும் வெளிப்படுத்துதல். Gospel according to Matthew 1 to 4 chapters. Introduction, birth, baptism and temptation. 5 to 7 the Sermon on the Mount. 8 healings, teachings and miracles. 9 Jesus heals and calling of Matthew. 10 the missionary discourse. 11 not the Messiah they expected him to be. 12 the religious leaders rejects Jesus. 13 the parable discourse. 14 death of John the Baptist and miracles of Jesus. 15 Jesus corrects the Pharisees and miracles among Gentiles. 16 revealing who Jesus is and what he came to do. மத்தேயு சுவிசேஷத்துல இப்ப 17ஆம் அதிகாரத்தை நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம். போன வாரத்துல இந்த அதிகாரத்தை நம்ம துவங்கினோம். மத்தேயு 17 1லேருந்து 13 வரைக்கும் தெளிவாக போன வாரத்தில் நம்ம படிச்சிட்டோம். இயேசு எப்படி மறுரூபமானார் அப்படின்ற காரியத்தை நம்ம தெளிவா படிச்சிட்டோம். இந்த மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் எந்த பகுதியில வருது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். செயல்கள், டீட்ஸ். இதுல தான் 14லேருந்து 17 வரைக்கும் உள்ள அதிகாரங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்கு என்ன தலைப்பை நம்ம கொடுத்து படிச்சோம்? இயேசு மறுரூபமானார், ஜெயித்தார், வரி செலுத்தினார். ஜீசஸ் டிரான்ஸ்ஃபிகர்ட், ட்ரையம்ஃபன்ட் அண்ட் டாக்ஸ்ட். இந்த இதில் என்னென்ன காரியங்களை இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம், என்னென்ன காரியங்கள் இனி படிக்க போகிறோம் என்பதை நம்ம முதல்ல படிச்சிடலாம். இந்த மத்தேயு 17ல் மொத்தம் 27 வசனங்கள் இருக்கிறது. 1லேருந்து 13 வரைக்கும் இயேசு மறுரூபமானார், இதை நம்ம முழுமையாக படிச்சிட்டோம். 14லேருந்து 21 வரைக்கும் இயேசு பிசாசை ஜெயித்தார், அதை நம்ம படிக்க போகிறோம். 22, 23 இயேசு அவருடைய பாடு மரணத்தை, உயிர்த்தெழுதலை நினைவுபடுத்துகிறார். 24லேருந்து 27 வரைக்கும் இயேசு அற்புதமாய் வரி செலுத்தினார். Matthew chapter 17 verses 1 through 13 Jesus transfigured. இதை நம்ம கம்ப்ளீட்டா படிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம 14லேருந்து படிக்கணும். 14 to 21 Jesus victory over Satan. 22 and 23 Jesus reminds his suffering, death and resurrection. 24 through 27 Jesus paid tax miraculously. நம்ம இப்பொழுது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14லேருந்து 21 வரைக்கும் இருக்க வசனங்களை படிக்க போறோம். இயேசு பிசாசை ஜெயித்தார். Jesus victory over Satan. வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14, 15.
அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். சந்திர ரோகி அப்படின்னா என்ன அர்த்தம்? எபிலெப்டிக், காக்காய் வலிப்பு உடையவர் அப்படின்ற ஒரு வியாதி இருக்கு தெரியுமா? நீங்க பார்த்துருப்பீங்க. திடீர்னு வரும் இந்த பிரச்சனை. நல்லா இருப்பாங்க, அப்படியே ஃபிட்ஸ், வலிப்பு வந்துடும். அப்போ இரும்பெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க பாருங்க, சாவி இரும்பெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மகன் இந்த சந்திர ரோகியாக இருந்தான். இதன் நிமித்தமாக அவனை பல நாட்களிலே அது தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிவிட்டது. இது ரொம்ப வேதனையா இருந்துச்சு அவங்க அப்பாக்கு. அதனால அவங்க அப்பா இப்ப இயேசு கிட்ட வராரு. இயேசு மட்டும்தான் இதுல இருந்து விடுதலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவர் வந்து கேட்கிறாரு? பணிந்து முழங்கால் படியிட்டு தாழ்மையாய், இயேசுவே, ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்கிறவரே, என்னுடைய மகனுக்கு நீர் இறங்கும், அவனை சுகப்படுத்தும் என்று சொல்லி கேட்கிறத நம்ம பார்க்கலாம். இதே சம்பவத்தை மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது இந்த மகனுக்கு ஊமையும் செவிடுமான ஆவி இருந்ததாக சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17, 18. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இது ஒரு ஆவி, அசுத்த ஆவி. அதை கர்த்தர் அதட்டும் பொழுது அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு சென்றதாக மார்க் எழுதுகிறார். ஆனால் இந்த இடத்துல ஒருவேளை குறிப்பிடப்படாவிட்டாலும் இதற்கு முன்பாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்கள இந்த சந்திர ரோகியாக இருந்த இந்த பிசாசு பிடிச்ச ஊமையும் செவிடுமான இந்த பையனை இயேசு இல்லாத போது இயேசுவின் சீஷர்கள்ட்ட கொண்டு போயிருக்கிறாங்க. இயேசு ஊழிய பணியின் போதனைகள் அப்படின்ற ஒரு டாபிக் சொல்லி கொடுக்கும் பொழுது மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல இயேசு ஊழியத்துக்கு சீஷர்களை அனுப்பும் முன்பாக யூதர்கள் இடத்துல அனுப்புறாரு, அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு. வியாதிகளை சுகமாக்குற அதிகாரம். ஒருவேளை அவங்க வியாதிகளெல்லாம் சுகமாக்கியிருக்கலாம், இது வரைக்கும் பிசாசுகள் ஓடி இருக்கும், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல, இந்த சூழ்நிலையில இந்த சந்திர ரோகி பிடித்திருந்த, இந்த பிசாசு பிடித்திருந்த இந்த ஊமையும் செவிடுமான அந்த பையனை இந்த சீஷர்களால துரத்துறதுக்கு முடியாம போயிருச்சு. அந்த அப்பா வரும்போதே நான் உங்க சீஷர்ட்ட போனேன், இது நடக்கல அப்படின்னு சொல்லல. இயேசுதான் இதற்கு சுகம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தாழ்மையான ஒரு எண்ணத்தோடு, ஏற்கனவே அவங்க சீஷர்களால முடியாம போயிருச்சு, அதனால இயேசு மட்டும்தான் செய்ய முடியும்ட்டு விசுவாசிச்சு இங்க வந்து அந்த பையனுக்காக வேண்டுதல் செய்யறத பார்க்கலாம். இப்ப இயேசு வந்து இங்க என்ன சொல்றாரு பாருங்களேன். 16, 17. அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இப்ப இந்த அப்பா வந்து கேட்டுட்டு, ரொம்ப கஷ்டப்படுறேன் நானு. ஒருவேளை இப்படி அவன் யோசித்திருக்கலாம் அவங்க அப்பா. இயேசு ரொம்ப பெரிய ஆளு, அவர்கிட்டலாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சிடலாம், இயேசுவுக்கு சீஷர்களா இருக்கிறவங்கள்ட்டே ட்ரை பண்ணிடுவோம். அவங்களுக்கே ஆண்டவர்லாம் இப்போ வல்லமை எதனா கொடுத்துருக்காரு. அவங்க நிறைய இடத்துக்கு போய் பிசாசுலாம் ஓடி இருக்கு, நிறைய இடத்துக்கு போய் அவங்க சுகம்லாம் அடைஞ்சிருக்கிறாங்கல்ல, நான் கூட பார்த்துருக்குறேன். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், சீஷர்கள்ட்ட போய் நம்ம கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனால் இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, அவங்க சீஷர்களால முடியல. இப்போ இயேசு கிட்ட சொல்றாரு, இயேசுவே, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுன்ற இன்டென்ஷன் எனக்கு இல்லை, நீங்கள் ரொம்ப பிஸி, நிறைய இடத்துக்கு நீங்கள் போகணும், இதனால தான் நான் என்ன பண்ணேன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சீஷர்கள்ட்ட போனேன். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, இதை துரத்த முடியல, அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் இல்லை, ஆனால் நான் சொல்கிறேன் இப்படி தான் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் இன்னும் எவ்வளோ நாள் தான் இருக்க போகிறேன், நான் இன்னும் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வந்துருச்சே, அது நெருங்கிருச்சே, என்னை மூப்பரும் வேத பாரகர்களும் பரிசேயர்களும் என்னை சிலுவையில் அறைய போகிறார்கள், நான் மரிக்க போகிறேன்,
நான் உயிரோடு எழுந்து மறுபடியும் பரலோகத்துக்கு போயிடுவேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இருக்க போறேன். எனக்கு கொஞ்ச நாள்ல நான் எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னும் எவ்வளோ நாள் தான் உங்ககிட்ட இருக்கிறது? ரொம்ப ஒரு துக்கமா ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். கஷ்டப்பட்டு சொல்றாரு, வேதனைப்பட்டு சொல்றாரு. விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா பேசுறாரு. ஐயோ, என்னதான் நான் பண்றது? எவ்வளவுதான் உங்களை ட்ரெயின் பண்றது? எவ்வளவுதான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 18ஆம் வசனம். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்றார்கள். முதல் விஷயம் நான் சொல்ல வேண்டியது இங்கே, இந்த வியாதி, இந்த காக்கா வலிப்பு வியாதி, சந்திர ரோகி, எபிலெப்டிக், இது பிசாசினால் இந்த பையனுக்கு வந்துச்சு. அதனால தான் அவர் வியாதிக்காக ஜெபம் பண்ணாம பிசாச அதட்டுறார். இதை தெளிவா ஆரம்பத்திலேயே மார்க் எழுதிட்டாருன்னு சொன்னேன். ஊமையும் செவிடுமான ஆவி. ஏசு என்ன பண்றாரு? அவருக்கு தெரியும்ல பலவீனமா இது பிசாசினால வந்ததான்னு தெரியும். அதனால கரெக்டா அவர் என்ன பண்ணிடுறார்? பாயிண்ட்டை பிடிச்சிடுறார். இந்த காரியத்தை கூட நம்ம பாடங்களை சொல்லியிருக்கிறேன். வியாதி வந்துருச்சுன்னா எல்லாமே பிசாசு கொடுக்கறதுன்னு நினச்சிக்க கூடாது, பிசாசு கொடுக்கலன்னு நினச்சிக்க கூடாது. நம்ம செக் பண்ணணும்னு நான் சொன்னேன். வியாதியோ பிரச்சனையோ நமக்கு வருதுன்னா பிசாசும் கொடுக்கும், பலவீனத்து நிமித்தமும் வரும், தேவனுடைய நாமம் மகிமைப்படவும் வரும். இந்த மூன்றுத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். எதன் மூலமா வந்துச்சு? பிசாசுனால வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? பிசாசை அதட்ட வேண்டும். அது வியாதி பலவீனம்னா அதற்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்யணும்? சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஒழுங்கா டயட் இருக்கணும், எல்லாத்தையும் செஞ்சு சரிப்படுத்தணும். பாவத்தினாலன்னு கூட எடுத்துக்கலாம். பாவத்தினால வந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அடுத்தது தேவனுடைய மகிமைக்காக வந்ததுன்னா தேவன் அதை செய்கிற வரைக்கும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த மகிமையான நாளை நாமும் அனுபவிக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல தெளிவாக பிசாசை அதட்டின உடனே அந்த பிசாசு என்ன பண்ணிருச்சு? போயிருச்சு. பிசாசு போன உடனே அவ்வளோ நேரம் உருண்டு பரண்டுட்டு இருந்தவன் அப்படியே சூப்பராக உட்காந்துருக்கான். இப்போ சீஷர்களுக்கெல்லாம் இன்னும் கஷ்டமாயிருச்சு. என்னது இது? ஏசு சொல்றது கரெக்டு தான், அவர் இன்னும் நிறைய நாள் நம்ம கூட இருக்க மாட்டார், எல்லாம் சரிதான், ஆனால் எங்களால் முடியலையே, நாங்கள் முடிஞ்சா நாங்கள் செஞ்சுருப்போமே அப்படின்ற ஒரு வருத்தம். அதனால இப்போ இயேசுவை அந்த குரூப்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா பப்ளிக்காக தான் பையனுடைய அப்பா வந்து சொல்லியிருப்பாரு, இயேசுவே நான் சீஷர்கிட்ட கூட்டிட்டு போன ஆண்டவரே, அவங்களால முடியவே இல்லை. இது ஒரு மான பிரச்சனை தான் இந்த சீஷர்களுக்கெல்லாம், எங்களால் முடியலன்றது. நாங்கள் குட் ஃபார் நத்திங் ஃபெலோவாக ஆயிட்டோம்ல அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க. சரி, இதை நம்ம ரொம்ப எம்பாரசிங்காக நம்ம இயேசுவையும் பேச விட்டுறக்கூடாது, பெட்டர் அவரை தனியாக கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு, அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று? ஏசப்பா, எங்களுக்கு ஏன் தெரியல, எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் சொன்னால் மட்டும் அது போலியே, நீங்கள் அப்படியே ஒரு வார்த்தை சொன்னீங்க அது ஓடியே போயிடுச்சு, ஆனால் நாங்கள் எவ்வளோ போராடினோமே. இன்னைக்கு கூட பிசாசு விரட்டும் பொழுது சிலர் முடியை பிடிச்சி ஆட்டுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, அதை போட்டு பம்பாட் பண்ணிட்டு இருப்பாங்க, போறியா இல்லையா போறியா இல்லையான்னு கத்திட்டே இருப்பாங்க, பைபிளை தூக்கி தலைமையில வைப்பாங்க, என்னென்னமோ சேஷ்டைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏசு ஒரு வார்த்தை சொன்னாரு, அதட்டினார், போயிடுச்சு. ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிற நம்மளும் பிசாசை எப்படி விரட்டணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. போராடலாம் வேணாம், போ அப்படின்னு சொன்னா அது போகும். ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் என்று சொன்னால் நிச்சயம் அது போயிடும் அப்படின்றத ஆண்டவர் இங்க சொல்றத பார்க்கலாம். 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இங்க தெளிவா சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவிசுவாசம்தான். நிறைய இடத்துல இயேசுவாலேயே போய் அற்புதம் செய்ய முடியல, பைபிள்லயே அது இருக்குது. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இயேசுவால் அங்கே அற்புதம் செய்யக்கூடாமல் போயிற்று. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இது பிசாசு, பெரிய பிசாசு சின்ன பிசாசு, இது அந்த பெரிய பிரச்சனை இந்த பெரிய பிரச்சனை,
அது மேட்டர் இல்லை. இது எது மேட்டர்ஸ்? விசுவாசம். இங்கே இயேசு சொல்லுகிறது விசுவாசம். விசுவாசம் கடுகளவு இருந்தா கூட, கடுகு எவ்வளோ சின்னதா இருக்கும்ல, அந்த அளவு இருந்தா கூட மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னான், அது பெயர்ந்து போயிருமா. அந்த விசுவாசத்துடைய அந்த வலிமை, விசுவாசத்தினுடைய அந்த பவரை ஆண்டவர் இங்க சொல்றாரு. அவ்வளோ குட்டி விசுவாசம் இருந்தாலே போதும், ஒரு பெரிய மலையே போயிரும். அப்ப பெரிய விசுவாசம் இருந்தா பெரிய காரியத்தை செய்ய முடியும் தானே அர்த்தம். இந்த இடத்துல இயேசு விசுவாசம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் இந்த வசனத்தை அப்படின்னு சொன்னா, சில பிசாசு போவே போவாது, அது ரொம்ப கடின உள்ளம். அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும், நம்ம உபவாசிக்கணும், அப்பதான் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு அந்த கான்டெக்ட்ல எடுத்துக்கணும். ஜெபிக்கணும், உபவாசிக்கணும் கண்டிப்பா. ஆனா எந்த கான்டெக்ட்ல அதை நான் சொல்றேன்னு நீங்க விளங்கி கொள்ளணும். இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் நமக்கு இருந்தால் ஒரு மலையா இருந்தா கூட அது நிச்சயம் போயிடும். ஆனா அதே நேரத்துல என்னுடைய வார்த்தைகளை இங்கே கவனியுங்கள். பிசாசுகள் பல விதங்களில் இருக்கிறது. பலவிதமான பிசாசு இந்த உலகத்துல இருக்குது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இங்க 4 டைப் ஆஃப் பிசாசா பவுல் சொல்றார். என்னென்ன பிசாசு? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகள். இதை தவிர நூற்றுக்கணக்கான ஆவிகள் பிசாசுகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஒவ்வொன்றுக்காக அந்த பிசாசின் தலைவன் ஏவி விடுவான். அப்ப இந்த பிசாசுகள் உண்மையாகவே அது வல்லமை பெற்றது, அதற்கு நிறைய காரியங்களை செய்ய முடியும் தான். ஆனா இயேசுவை மாதிரி கிடையாது. இயேசுவோட அதை கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனா நம்ம தேவ தூதர்களும் சற்று சிறியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். சில வேளைகளிலே நம்முடைய அஜாக்கிரதையின் நிமித்தமாக பிசாசுகள் நம்மை எதிர்க்கக்கூடும். பிசாசுகள் யார்? அவங்க தள்ளப்பட்ட தேவ தூதர்கள். தூதர்களுக்கு ஏராளமான கிருபைகளை கொடுத்திருந்தார். இதை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்களை சொல்லலாம், அது நம்முடைய பாடம் அல்ல. தூதர்கள் அந்த தவறு செய்யும் பொழுது அந்த கெட்ட தூதர்கள் தான் பிசாசா மாறினாங்க. அவங்கள ஆண்டவர் பரலோகத்திலேருந்து தள்ளிட்டாரு. தள்ளும் பொழுது அவர் கொடுத்த அந்த வரங்களை, அந்த கிருபைகளை மறுபடியும் கொடுத்துட்டு போன்னு சொல்லலை. நம்மனா இன்டீசெண்டாக செஞ்சுருப்போம். யாருக்காவது கொடுத்துருந்தோன்னா அதை போய் சண்டை போட்டுட்டு அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நமக்கு. ஆனால் அப்படி ஆண்டவர் செய்யலை, அப்படியே விட்டுட்டார். அதனால தான் அவனுக்கு வல்லமெல்லாம் இருக்குது. அவனால் அற்புதம் செய்ய முடியும், பிசாசுக்கு நிறைய காரியங்கள் செய்ய முடியும். இங்கே ஆண்டவர் சொல்கிறத நம்ம விளங்கிக்கணும். இப்போ ஒரு பிசாசு நம்ம துரத்த போகிறோன்னா அதற்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், அதற்கு நம்ம திராணி உள்ளவர்களாக மாறணும். இதே அதிகாரத்தில் பவுல் ரொம்ப அழகாக விளக்குவார். 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். திராணி உள்ளவர்கள் ஆகும்படி ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குது? ஏபிள் டு ஸ்டாண்ட். என்ன பண்ணணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். புட் ஆன் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். சும்மா போய் நிற்கக்கூடாது. சண்டைக்கு போறவன் ஸ்விம்மிங் சூட்லையா போய் நிற்பான்? சண்டைக்கு போறவன் பட்டு புடவை கட்டிட்டா போய் நிற்பாங்க? சண்டைக்கு போடுறவன் அதற்குரிய சகல ஆயத்தத்தோடு போய் என்ன பண்ணுவான்? சண்டை போடுவான். அந்த ஷீல்டு எடுத்துக்குவான், கேடகத்தை எடுத்துக்குவான், ஈட்டி எடுத்துக்குவான், துப்பாக்கி எடுத்துக்குவான், குண்டுகள் நிறைத்து கொள்ளுவான். எல்லா ஆயத்தங்களோடு போவது போல போர் முனையில் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். போர் முனையில் நிற்கிறோம். we are in the spiritual warfare. பிசாசோடு கூட யுத்தம் செய்வதற்கு என்ன செய்யணுமா? நம்மை திராணி உள்ளவர்களா மாற்றிக்கணுமா? அதற்கு என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். பின்வரும் வசனங்களை வாசிக்கும் பொழுது தெளிவா பவுல் சொல்றாரு என்னெல்லாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும்னு. இந்த 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம்.
வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14 வரைக்கும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? வாட் இஸ் த ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட்? என்ன சொல்லுகிறார் இங்கே பவுல்? இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, விசுவாசம் என்னும் கேடகம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, helmet of salvation, breastplate of righteousness, belt of truth, shield of faith, sword of the spirit, shoes of the gospel of peace. அப்போ நம்மளை என்ன பண்ணிக்கணும்னா, we need to equip ourselves. நம்ம என்ன பண்ணணும்? நம்மை திராணி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்யணும்? நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த சர்வாயுத வர்க்கம். இதை 2 இடத்துல பவுல் சொல்றத பார்க்கலாம். 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். திராணி உள்ளவர்கள். திரும்ப அந்த வார்த்தையை நான் முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறேன். சும்மா போய் ஆயத்தமே இல்லாம போய் நிற்கக்கூடாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை வாய்க்கு வாய் சொல்லிட்டு ஒன்றும் ஜெபம் பண்ணாம ஆயத்தமாக பரிசுத்தமாக வாழாம தேவனுக்கு பிரியமா இருக்காம போய் தடால்னு போய் என்ன செஞ்சிடக்கூடாது? நின்றக்கூடாது. யுத்தத்திற்கு போகும் பொழுது திட்டமிட வேண்டும். எதிரியுடைய பலம் என்ன? அவனை எப்படி நான் தாக்க போறேன்? ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும். தேவனோடு கூட நாம் செல்வோம் என்று சொன்னால் எதிரியை எளிதாக தாக்கிவிட முடியும். ஆண்டவர் என் ரிசல்ட்டை ஏற்கனவே கொடுத்துட்டாரு. நமக்கு வெற்றி தான். ஆனா அது தேவனோடு கூட தான் நமக்கு வெற்றி. we are overcomers in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். தனியா போய் காலர்லாம் தூக்கி விட்டுட்டு நான் 25 வருஷமா ஊழியம் செய்கிறேன், நான் 50 வருஷமா ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு போய் நிற்கக்கூடாது. தாழ்மையாக போய் நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நம்ம ஆண்டவருடைய பலத்தோடு கூட போய் அந்த எதிரியான பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும். இதற்கு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாரு? இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் என்று சொல்லும் பொழுது, இந்த சந்திர ரோகி பிடிச்ச அந்த பிசாசு ரொம்ப பெருசு, அதனால உன்னால போக முடியாது, நீ உபவாசம் பண்ணுன்னு சொல்லலை. உனக்கு விசுவாசம் குறைவா இருக்குது. அந்த விசுவாசத்தை நீ இன்னும் ஜாஸ்தி ஆக்குறதுக்கு ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரை சார்ந்து வாழு. ப்ரேயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம்னா என்ன அர்த்தம்? என்னால் ஒன்றுமே முடியல, உங்களை நான் சார்ந்து இருக்கிறேன், நீங்க தான் வழி. நிறைய பேர் என்ன செய்வோம்? எங்கேயுமே நடக்கலைன்னா ஜெபம் பண்ணுவோம். அது கிடையாது. ஆண்டவரே என்னுடைய இயலாமை இது, என்னால் முடியவே முடியாது நீங்க இல்லைன்னா அப்படின்ட்டு நினைச்சு யார் ஒருவர் தேவனுடைய சமூகத்துல போறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் அந்த விசுவாசத்தை கொடுத்து அவங்கள ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவார். அப்ப இது முக்கியமா ஆண்டவர் இங்க சொல்றது, நீங்க உங்களை திராணி உள்ளவர்களா மாத்திக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்னா ஜெபம், இன்னொன்னு உபவாசம். ஜெபம் என்பது என்ன? ஆண்டவரே என்னால் ஐ எம் நாட் வர்தி, இதை பண்றதுக்கு நான் வர்தி கிடையாது, என்னை ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. உபவாசம் என்று சொல்லும் பொழுது நம்ம புசிக்காம குடிக்காம இருக்கும் பொழுது நான் என் சுயபலத்தை சார்ந்துராம முழுமையா தேவனை சார்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது இந்த உபவாசம். உபவாசம் என்பது அடம் பிடிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை. அதை நல்லா விளங்கி கொள்ளணும். தேவனுடைய சித்தம் என்பது ஒன்று இருக்கும், ஆனா நம்ம ஒன்றை விருப்பப்பட்டு கேட்டுட்டே இருப்போம். அது நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே செய்யுங்க. அப்பயும் அது நடக்கவே நடக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த ஸ்டெப்பு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, அப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? உபவாசம் போடுவோம். உபவாசம் எதுக்கு தெரியுமா போடணும்? எதுக்கு தெரியுமா ஜெபிக்கணும்? ஆண்டவரே இன்னுமே உங்க பாதையை எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல, உங்களுடைய திட்டத்தை என்னால் விளங்கி கொள்ள முடியல. அந்த ஜெபத்துல தாழ்த்துறது அதுதான். நம்ம ஜெபம் பண்றது என்னன்னா,
ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை என்னால் விளங்கி கொள்ள முடியல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இது நடக்கவே இல்லையே நடக்கவே இல்லை, நான் புலம்பிட்டு இருக்கிறேன். அந்த சித்தத்தை பார்க்கக்கூடிய கண்களை எனக்கு தாரும். இதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை நிர்மூலமாக்கி போடுங்க. உபவாசம் எதுக்கு எடுக்கிறோம்? இன்னும் புரியல ஆண்டவரே, முழுமையாக உண்மை சார்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு. சரிங்களா? அப்போ இந்த காரியத்தை நாம் நினைவில் வைத்து கொள்ளணும். இதை பவுல் அவருடைய வார்த்தையிலையும் இதை உறுதிப்படுத்துகிறார். வாசிக்கலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். விழித்து கொண்டிருங்கள். அவேரா இருக்கணும். எதற்கு? எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, ஆவியிலே ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை செய்வதற்கு திராணியுள்ளவர்களாக நம்மளை மாற்றிக்கொள்ளணும். அதான் இதனுடைய அர்த்தம். விசுவாசம் எதிரியை ஜெயிக்க, ஜெபம் நம்மை தகுதிப்படுத்த, உபவாசம் முழுமையாய் தேவனை சார்ந்திருக்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த அற்புதத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா? முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசமே முக்கியம். ரெண்டாவது, பிசாசை ஜெயிக்க ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அது என்ன ஆயத்தோன்னு நம்ம பார்த்திருக்கிறோம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். புரியுதா அப்ப உங்களுக்கு? அடுத்த பகுதியை நம்ம படிக்க போறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21, 22. இயேசு அவருடைய பாடு மரணத்தை உயிர்த்தெழுதலை நினைவுபடுத்துகிறார். ஜீசஸ் ரிமைன்ஸ் his suffering, death and resurrection. வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். இந்த விஷயத்த இயேசு அடிக்கடி தன்னுடைய சீஷர்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காரு, நினைவுபடுத்திட்டே இருக்காரு. பாருங்களேன், நான் மரணம் அடைய போறேன், நான் மரிக்க போறேன், என்னை அடக்கம் பண்ணுவாங்க, 3ஆம் நாள்ல நான் உயிரோடு எழும்புவேன். இது ஒரு திடீர்னு நடக்கிற ஒரு சம்பவம் இல்லை. இப்ப திடீர்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா இயேசுடைய மரணம் எப்படி? ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு, ஏற்கனவே தெரியும். இயேசு அடிக்கடி தன்னுடைய சீஷர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா இந்த சீஷர்கள் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இயேசு பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. இவங்களை விட்டுட்டு தான் இயேசு இப்ப பரமேறி போகணும். முழு பொறுப்பையும் இவங்க தான் எடுத்துக்கொள்ள போறாங்க. இப்ப இவங்க சோர்ந்து போயிட்டாங்கன்னா யார் ஊழியம் செய்யறது? அதனால அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு, நான் மரணம் அடைய போறேன், என்னை அடக்கம் பண்ணுவாங்க, நான் உயிரோடு எழும்பி மறுபடியும் என்னுடைய பிதாவிட்ட போகணும், இதான் என்னுடைய டாஸ்க், இதான் என்னுடைய மிஷன் அப்படின்றத சொல்லிட்டே இருக்கிறார். எப்ப சொன்னாலும் இவங்களுக்கு கவலை தான் போல இருக்கு. போன அதிகாரத்துல சொல்லும் பொழுது, 16ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது பேதுரு தனியா கூட்டிட்டு போய் இயேசுவே இது உமக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இங்க சொன்ன உடனே அவருடைய வார்த்தைகள் கேட்ட உடனே இவங்களுக்குலாம் ரொம்ப துக்கமாயிருச்சான். அதென்ன போட்டிருக்கீங்க பாருங்க, அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இவ்வளோ சொல்லியுமே இயேசு சிலுவையில் அறைய போறாருன்ன உடனே ஒரே ஒருத்தனை தவிர எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு ரூம்குள்ள பயந்து போய் இந்த ரோம பேரரசு இல்லாட்டா இந்த தேவாலய இந்த முக்கிய நபர்கள் நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரூம் அடைச்சு போட்டு உட்காந்துருக்குறாங்க. எல்லாமே சொல்லிட்டு தான் போனார் ஆண்டவர். நான் மரணம் அடைவேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுமேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் மறந்துட்டாங்களாம். இதை லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நாம் வாசிப்போம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து. இப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு இயேசு, ஆனா அவங்க மறந்து போயிட்டாங்க. அவங்க சில வேளையில இந்த துக்கம் ஜாஸ்தியானனால அப்படியே தொண்டை அடைச்சு போயிடுற மாதிரி அவங்க பயந்து பிரமிச்சு நின்றுட்டு இருக்காங்க போல தெரியுது. ஆனா இங்க தேவதூதன் மறுபடியும் இவங்க கிட்ட சொல்றாரு, இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன விஷயம் தானே, ஞாபகப்படுத்தி பாருங்களேன். அப்போ உடனே அவங்க என்ன பண்றாங்க, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து. அடுத்த பகுதிக்கு நம்ம போயிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ல இருந்து 27 வரைக்கும்.
இயேசு அற்புதமாய் வரி செலுத்தினார். ஜீசஸ் paid tax miraculously. வாசிக்கலாம் மத்தேயு 17:24. அவர்கள் கப்பர்நகுமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். இது என்னது? இது தேவாலய வரி, டெம்பிள் டாக்ஸ். இது ஒவ்வொரு யூதனும் வருடத்திற்கு ஒரு முறை தேவாலயத்துல செலுத்தணும். இதை சிலர் தான் செலுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் டிமிக்கி கொடுத்துருவாங்க, நிறைய பேர் செலுத்தவே மாட்டாங்க. வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் செலுத்தணும். இயேசு செலுத்திட்டு இருந்தார். அவரை யூதனா செலுத்திட்டு தான் வந்தார். அதனாலதான் பேதுரு இங்க சொல்றாரு செலுத்தினார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இயேசு கிட்ட வந்து ஏன் டைரக்டா கேட்காம பேதுரு கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு எங்க இருந்தார் அப்படின்னா, இயேசு பேதுருவின் வீட்டுல தங்கி இருந்தார். இயேசு 30 ஆண்டுகள் வரைக்கும் நாசரேத்துல இருந்தார். நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் நம்ம பாடத்துல. 30 வயசுக்கு பிறகு நாசரேத்தை விட்டு கப்பர்நகூமுக்கு வராரு. பேதுரு எங்க இருந்தார் தெரியுமா? பேதுருடைய சொந்த ஊர் வந்து பெத்சாயிதா, பெத்சாயிதா பட்டணத்தான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. யோவான் 1:44 நம்ம வாசிக்கலாம். இவரும் இயேசு இவரை அழைத்ததுனால இவரும் கப்பர்நகூமுக்கு குடிபெயர்ந்து வருகிறார். ஆனா பேதுரு ரொம்ப பணக்காரர். அவருக்கு தனியா ஒரு வீடு வாங்கிடுறார். இது ஒரு பெரிய வீடு இது. அதனால இந்த பேதுருடைய வீட்டிலே ஒரு அறையை தனக்கென்று சொல்லி அவர் எடுத்துக்கொண்டு அங்கே வசிக்கிறதை பார்க்கலாம். இப்பொழுது வடக்கு இஸ்ரவேலில் கப்பர்நகூமில் பேதுருவின் வீடு இருந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு ஆலயமும் கட்டப்பட்டிருக்கிறது. நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்கு போனோம்னா அந்த ஆலயத்தை பார்க்கலாம். இப்ப பேதுரு தான் ஓனர், இயேசு அங்க டெனன்ட் மாதிரி. அப்ப ஓனர் கிட்ட தான் கரண்ட் பில் கட்டலன்னா கேட்பாங்கல்ல. கரண்ட் பில் யார் கட்டலையோ ஓனர் கிட்ட கேட்குற மாதிரி இங்க பேதுரு அவர் எங்கேயோ போயிட்டு வராரு போல இருக்கு. நடுவில் அவரை வரி மறிச்சு கேட்டாங்களா, இல்லைன்னா வீட்டு வாசல்ல வச்சு கேட்டாங்களான்லாம் தெரியாது. என்ன பண்றாங்க, இங்க பேதுருட்ட கேட்குறாங்க. பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அப்ப பேதுரு கிட்ட கேட்குறாங்க. உடனே பேதுரு வந்து, ஒருவேளை ஆரம்பத்துல இயேசு வந்து இங்க உங்க வீட்டில் நான் தங்குறேன்னு சொல்லும் போது ஒரு ஓனர் டெனன்ட் மாதிரி கூட வச்சிருந்துருக்கலாம் இயேசுவை. ஆனா இப்ப நிறைய நாள் பழகியாச்சு. 2.5 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ இயேசுவோட ரொம்ப நெருங்கிட்டாரு. இயேசுதான் இப்ப இவருக்கு ரபி, குரு, இவர் சீஷன். இந்த ஒரு சூழ்நிலையில இவர்கிட்ட போய் காசு கேட்கறது நியாயமா அப்படின்னு குழப்பிக்கிட்டு இருக்கிறாரு பேதுரு. நம்மளே காசு கொடுத்துடலாமா, என்ன கேட்கறது, இல்லைன்னா யூதாஸ் கிட்ட ட்ரெஷரர் அவர் தான், அவர்கிட்ட இருந்து பே பண்ண சொல்லிடலாமான்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இயேசு கிட்ட சொல்றது, செலுத்தினாருன்னு சொல்லிட்டோம், என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. மத்தேயு 17:25. அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி. இயேசு நம்ம உள்ளத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றத கூட அவர் அறிந்திருக்கிறார். இதை சென்ஸ் பண்ணிடுறார் இயேசு. பேதுருடைய முகம் சரியில்லையே, அவன் ரொம்ப குழம்பி போயிருக்கிறானே, ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு நினைச்சிட்டு இயேசுவே இப்ப ஓபன் பண்றாரு. யார் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த இடத்துல இப்ப இயேசுவே ஆரம்பிச்சிட்டார். என்ன சொல்றாரு? சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். இப்ப சீமோன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். பூமியின் ராஜாக்கள் இருந்தாங்கன்னா அவங்க மகன் கிட்ட வரி வாங்குவாங்களா, டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்களா, அவன் கப்பம் கட்டணுமா அப்படின்னு உடனே பேதுரு பதில் சொல்றாரு. 26ஆம் வசனம். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஏன் இயேசு இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப தேவாலயம் என்பது பிதாவினுடையது. மனுஷகுமாரனாக இயேசு இப்ப பூமிக்கு வந்திருக்கிறாரு. தன்னுடைய பிதாவின் தேவாலயத்துக்கு குமாரன் ஏன் வரி செலுத்தணும்? அவசியம் இல்லை தானே. அவர் கேட்கறது நியாயமான கேள்வி தானே. இன்னொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வரி என்பது, இந்த கோயில் வரி அல்லது டெம்பிள் டாக்ஸ், அந்த தேவாலய வரி, பரிசேயர்கள், வேத பாரகர்கள்,
சதுசேயர்கள், மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள், லேவிய வகுப்பை சேர்ந்தவர்கள் கட்ட தேவையில்லை. பொதுமக்கள் தான் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்திற்காக கூட ஏன் என்கிட்ட போய் கேட்குறாங்கன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். இங்கே ஆண்டவர் பேதுரு கிட்ட சொல்றாரு, பிள்ளைகள் செலுத்த வேண்டியதில்லை தானே சொல்லிட்டு 27ஆம் வசனம், ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இப்ப என்ன சொல்றாரு? ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருவருக்கும் இடரலாய் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார் பாருங்களேன். ஒரு சிறு பிள்ளைக்கு கூட இடரலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தருவார். சிறு பிள்ளைய நிறுத்தி, இவனுக்கு இடரலா நீங்க இருந்தீங்கன்னா உங்க கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி கடலின் ஆழத்துல போய் நீங்களே குதிச்சிருங்கன்றார். யாருக்கும் இடரலா இருக்கணும்னு அவருக்கு விருப்பம் இல்லை. இவர் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைதான். இவர்தான் பிதாவின் ஒரே பேரான குமாரன். இவர் ரபி. இருந்தாலும் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காத படிக்கு. இன்னொரு விஷயம், ஒருத்தன் வந்து வரின்னு கேட்டான்ல, அவனை அஃபெண்ட் பண்ணிடக்கூடாது. பேதுருவும் தலையாட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ என்ன போய் சொல்லுவார்? எங்க ரபிலாம் கட்ட மாட்டார் போயா அப்படின்னு சொல்லுவாரா? அப்போ அவனும் என்ன ஆயிடுவான்? பேதுருக்கும் அது ஒரு டெலிகேட்டான விஷயமா இருக்கும், கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த நபருக்கும் கஷ்டமான விஷயமா இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட சிக்கல்லாம் வரும் அப்படின்றதான் இடரல் அப்படிங்கிறார். இன்னொரு விஷயம், இவங்க சீஷர்கள்லாம் இன்னும் மெத்தனமாக கட்டாமே இருந்துடக்கூடாது, இன்னும் மற்றவங்களாம் இடரல் அடைஞ்சிடக்கூடாது. இதற்காகவும் இயேசு என்ன பண்ணுறாரு? இந்த காரியத்தை செய்கிறத பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு? நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு. பேதுரு அவர் ஒரு மீனவர், சாதாரண மீனவர் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பர்ட். அவர் பெரிய பெரிய என்ன சொல்றது கப்பல்களை வைத்து மீன் தொழில் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தார். அவருடைய குடும்ப தொழில் அது. தூண்டில் யார் போடுவாங்க? யாராவது நீங்க தூண்டில் போட்டிருக்கிறீங்களா? யாராவது சும்மா விளையாடணும், இல்லைன்னா இந்த வலையெல்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய மழைலாம் பெஞ்சிச்சுன்னா தூண்டில் எடுத்துட்டு போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு பொழுதுபோக்கா போடுவாங்க. இல்லைன்னா மீன் வேணும் சாப்பிடணும் அப்படின்றவங்க நிறைய தண்ணி போகிற இடத்துல தூண்டில் போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் மீனவர்கள் யாரும் தூண்டில் போட்டு என்ன பண்ண மாட்டாங்க? எடுக்க மாட்டாங்க. அவங்க வலையை தான் பயன்படுத்துவாங்க. இது கொஞ்சம் கௌரவ குறைச்சல்னு கூட சொல்லலாம். ஆனால் பேதுருட்ட சொல்றாரு, நீ போய் தூண்டில் போட்டு. அவன் தாழ்மையா போயிருப்பான். அதை பாரு, அங்கே ஒரு மீன் வரும். எத்தனையோ மீனை பிடிச்சிருந்துருக்கிறான். எத்தனையோ மீனை திறந்து பார்த்தா ஒரு குட்டி மீன் வந்திருக்கும் அவனுக்கு. நிறைய பேர் பார்த்துருக்குறீங்களா? நம்ம மீன் மார்க்கெட்லேருந்து மீன் வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு பெரிய மீனுக்குள்ளே குட்டி மீன் இருக்கும். இவன் இது வரைக்கும் வெள்ளி பணம்லாம் பார்த்தது கிடையாது. இயேசு சொல்கிறது வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் தன்னுடைய போதகருக்கு கீழ்ப்படிந்து அவன் போகிறான். என்ன போட்டிருக்கு? அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு. தேவாலய வரி அல்லது டெம்பிள் டேக்ஸ் அப்படின்ற அந்த வரி ஒருவருக்கு 1/2 சேக்கல் கட்ட வேண்டும். அப்படின்னா ஒரு வெள்ளிப்பணம் என்பது 1 சேக்கல். இப்போ இயேசு தனக்கும் பேதுருவுக்கும் சேர்ந்து அந்த ஒரு வெள்ளி பணத்தை கட்டும்படி சொல்றார்ல, அதனால தான் அவர் சொல்றார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் எனக்காகவும் உனக்காகவும் சொல்றாரு? எனக்காகவும் மற்ற சீஷர்கள் எல்லாருக்காகவும் கொடுன்னு சொல்லாம, இதுல இருந்தே நமக்கு விளங்குகிறது, இப்ப இயேசு பேதுருடைய வீட்டில் இருக்கிறார். பேதுரு கிட்ட இவருக்காக தான் வரி கேட்க வந்தாங்க. பேதுரு போய் ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா எல்லா சீஷர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இயேசுவும் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுச்சா எதுக்காக இயேசு இப்படி சொன்னார்னு? உனக்கும் எனக்கும் அந்த பணத்தை கொடு. ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு. அதனால தான் இந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்கு, ஒரு வெள்ளி பணம் கிடைக்கும். அந்த வெள்ளி பணத்தை உனக்காகவும் எனக்காகவும் நீ வந்து தேவாலயத்தில் போய் கட்டிரு. ஏன்னா இப்போ பேதுருவோட வீட்டில் இயேசு என்ன பண்ணுறாரு? தங்கி இருக்கிறார். அதனால பேதுருவே நீ அதை செய் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். சரி, மீனின் வாயிலிருந்து வெள்ளிப்பணம் அற்புதத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? முதலாவது பார்க்கலாமா? இயேசு நம்முடைய சிந்தைகளை அறிந்திருக்கிறார். ஜீசஸ் நோஸ் ஆர் தாட்ஸ். பேதுரு இப்போ வெளியிலேருந்து வீட்டுக்கு வராரு.
அவரை ஒரு நபர் சந்தித்து இது மாதிரி உங்களுடைய போதகர் வரி பணம் செலுத்தலன்னு சொன்ன பொழுது இதை எப்படி இயேசு கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு திகைத்து நிற்கும் பொழுது இயேசுவே இதை ஓப்பன் பண்றதை பார்க்கலாம். இயேசு நம்முடைய சிந்தைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஜீசஸ் knows our thoughts. ரெண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது இயேசு எப்பொழுதும் அற்புதமாய் தேவைகளை சந்திப்பவர். ஜீசஸ் ஆல்வேஸ் ப்ரொவைட்ஸ் மிராக்குலஸ்லி. ஒரு மீனின் வாயிலிருந்து ஒரு வெள்ளி பணம் எடுப்பது என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த இடத்துல எவ்வளோ அழகாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மூன்றாவதாக இயேசு இயற்கையின் மேல் சிருஷ்டிகளின் மேல் அதிகாரம் உடையவர். ஜீசஸ் இஸ் இன் கண்ட்ரோல் ஓவர் த நேச்சர் அண்ட் ஹிஸ் கிரியேஷன்ஸ். நம்முடைய முந்தைய பாடங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். இயேசு எப்படி காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லி. இப்பொழுது தம்முடைய ஒரு சிருஷ்டியாகிய அந்த மீனின் மூலமாக அற்புதத்தை செய்கிறார். யோனா அந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது மீனுக்கு அவனை விழுங்கும்படியாக கட்டளை கொடுத்தார். திரும்பவும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த மீன் அவனை கரையிலே கக்கிற்று. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டு வருகிறோம். இயேசு இந்த இயற்கையின் மேலும் சிருஷ்டிகளின் மேலும் அதிகாரம் உடையவர். நான்காவதாக பார்க்கும் பொழுது இயேசு நம்மேல் கரிசனை உள்ளவர். ஜீசஸ் இஸ் கன்சர்ன்ட் அபவுட் அஸ். இப்போ பேதுரு இயேசு கிட்ட ஒன்றுமே சொல்லாத போது முதலாவது ஓப்பன் பண்ணதே இயேசு தான். நல்லாவே இயேசுக்கு தெரியும் தனக்காக தான் வரி கேட்டார்கள் என்று சொல்லி. ஆனாலும் இந்த வெள்ளி பணம் உனக்கு கிடைக்கும், நீ உனக்கும் எனக்கும் அதை செலுத்து என்று சொல்லும் பொழுது இயேசு எப்பொழுதுமே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் இன்னதென்று சொல்லி அவர் அறிந்து நம்மோடு கூட அவர் இணைந்து செயல்படுகிறவராக இருக்கிறார். அதாவது ஒரு பார்ட்னர் மாதிரி நம்மோடு கூட அவர் எப்பொழுதுமே எல்லா காரியங்களையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ 4 காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். மீனின் வாயிலிருந்து வெள்ளிப்பணம் அற்புதத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு நம்முடைய சிந்தைகளை அறிந்திருக்கிறார். ஜீசஸ் knows our thoughts. ரெண்டாவது, இயேசு எப்பொழுதும் அற்புதமாய் தேவைகளை சந்திப்பவர். ஜீசஸ் ஆல்வேஸ் ப்ரொவைட்ஸ் மிராக்குலஸ்லி. மூன்றாவது, இயேசு இயற்கையின் மேல் சிருஷ்டிகளின் மேல் அதிகாரமுடையவர். ஜீசஸ் இஸ் இன் கண்ட்ரோல் ஓவர் த நேச்சர் அண்ட் ஹிஸ் கிரியேஷன்ஸ். நான்காவது, இயேசு நம்மேல் கரிசனை உள்ளவர். ஜீசஸ் இஸ் கன்சர்ன்ட் அபவுட் அஸ். புரிஞ்சுச்சா இப்போ உங்களுக்கு? அப்போ இன்றோடு கூட நம்ம மத்தேயு 17ஆம் அதிகாரம் முழுமையாக நம்ம படிச்சிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செயல்கள் டீட்ஸ் அப்படின்னு சொல்கிற 14ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் முழுமையாக படிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கிறோம்? இயேசு மறுரூபமானார், ஜெயித்தார், வரி செலுத்தினார். ஜீசஸ் டிரான்ஸ்ஃபிகர்ட், ட்ரையம்ஃபன்ட் அண்ட் டாக்ஸ்ட். இந்த காரியத்தை நம்ம தெளிவாக படிச்சிருக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இயேசுவின் 4வது போதனையான சமுதாய வாழ்க்கையின் போதனைகள், தி கம்யூனிட்டி டிஸ்கோர்ஸ் என்ற தலைப்பின் கீழே இந்த பாடத்தை நம்ம படிக்க போறோம். ராஜ்யத்தின் பிரஜைகளின் குணங்கள் மற்றும் அணுகுமுறைகள். இவர் கொஞ்ச நாள்ல இப்போ பரமேறி சென்று விடுவார். யார் இதுக்கு தலைமை தாங்குவது, யார் இதிலே பெரியவர்களாய் இருப்பது அப்படின்ற ஒரு போட்டி அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருந்ததை நம்ம பார்க்கலாம். யார் பரலோகத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லும் பொழுது அங்கே அதற்கு பதிலாக அவர் என்ன பண்றார் அப்படின்னா தாழ்மையை குறித்த எடுத்துக்காட்டை அவர் விளக்குகிறதை பார்க்கலாம். பிள்ளைகளுடைய குணங்களை கொஞ்சம் பார்க்கலாமா? அப்படிப்பட்ட ஒரு குணத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர். ரொம்ப சூப்பரான ஒரு விஷுவல் எய்ட், ஒரு பட விளக்கத்தை இந்த இயேசு ஆசிரியர் நமக்கு விளக்கி சொல்லுகிறார். இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த குணாதிசயங்கள் ஒவ்வொரு சீஷர்களும் தங்கள் வாழ்க்கையிலே அதை நாம் தரித்திருக்க வேண்டும் என்பதை இயேசு இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். என்ன அந்த 2 முக்கியமான குணாதிசயங்கள்? இடறல், ஸ்டம்பிள். இதை குறித்து சற்று விளக்கமாக நம்ம படிக்க போறோம். அவர்கள் பேர் தான் இடறல் உண்டு பண்ணுகிறவர்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தை நாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்து விட்டோமா? ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ இடறலா இருக்காத, நீ இடற பண்ற மாதிரி நடந்துக்காத. அப்ப நம்முடைய பிதாவுடைய சித்தம் என்ன? இந்த பாடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்?